ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக நீங்கள் லேப்டாப் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து உங்களுக்கு எக்ஸ்பாக்ஸோட ஃப்ரீ அல்டிமேட் கேம் பாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு எனி கேமிங் லேப்டாப் வாங்கினீங்கன்னா அது எப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ நேராக உங்களோட எக்ஸ்பாக்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து சைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் எக்ஸ்பாக்ஸ் இருக்கும். இதில் வந்து கீழே போய் கெட் கேம் பாஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளைம் நோ அப்படிங்கிறது வரும். யூ ஹவ் காட் ஃப்ரீ எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட்னு வந்திருக்கும். கிளைம் நோ கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு 1 month சப்ஸ்கிரிப்ஷனாக 3 month சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோம். அப்புறம் ஆஃபர் எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னு சொல்லி காமிச்சிருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா 2025 எக்ஸ்பயர் ஆகுது. மேலே இங்கே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட இருக்கும், இன்க்ளூடட் வித் திஸ் டிவைஸ்னு. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஃப்ரீ பாஸ் வந்து அப்ளிகபிள் பண்ண முடியும். ஸோ கிளைம் நோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் மெத்தட் கேட்கும். இந்த பேமெண்ட் மெத்தடை வந்து அப்படியே உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கெட் ஸ்டார்டட் ஆட் வே டு பே அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ், உங்களுக்கு என்ன பேமெண்ட் ஆப்ஷனோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கார்டு நம்பர்ஸ், கார்டு நேம், எக்ஸ்பைரேஷன் டேட், சிவிவி எல்லாமே கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வெரிஃபை கேட்கும். அதுக்கு ஓப்பன் பேங்க் வெப்சைட்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 rupees டிரான்சாக்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோடை வந்து உங்கள் மெசேஜுக்கு வந்துருந்ததுன்னா மொபைலில் அந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த கோடை என்ட்ரு பண்ணோன்னே உங்களோட பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ங்கிற ஒரு மெசேஜ் வந்து வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்ட் செட்டப் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட ஸ்டோரில் வந்து போய் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த கேம் பாஸ்க்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வரணும். சக்ஸஸ் அல்டிமேட் 1 month 3 monthன்னு சொல்லி உங்களோட டிவைஸோட வாங்கின டிவைஸை பொறுத்து இந்த மாதிரி காட்டும் சக்ஸஸ் மெசேஜோட. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை டன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து இப்போ மேலே வந்து வேறு எந்த நோட்டிஃபிகேஷனும் இருக்காது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ இது 3 monthsக்கு அப்புறமா வந்து இவங்க வந்து எனக்கு வந்து ஆட்டோ ரினிவல் காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னா அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். உங்களோட அந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் போய்க்கோங்க. மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் போயிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வியூ ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடியோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி காட்டுமா. இது இப்போ வந்து எனக்கு வந்து 829 வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் 829 தான் அல்டிமேட் பாஸோட சார்ஜஸ். ஸோ அது வந்து நீங்கள் வந்து எப்படி ஆட்டோ ரினியூவலை வந்து ஆஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா மேனேஜ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டர்ன் ஆஃப் ரெக்கரிங் பில்லிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, 3வது ஆப்ஷன். இந்த டர்ன் ஆஃப் ரெக்கரிங் பில்லிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேன்சல் எக்ஸ்பாக்ஸ் பாஸ் அல்டிமேட் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்து கீழே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். டர்ன் ஆஃப் ரிக்கரிங் பில்லிங் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். குட் பை ஃபார் நவ் அப்படின்னு சொல்லி உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த 3வது மாதம், அதாவது இப்போதுலேருந்து நான் ஆகஸ்ட் மாதம் பண்ணேன்னா நவம்பர் மாதத்தோட எனக்கு வந்து மறுபடியும் சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்குது. ஓகேங்களா? பேக் டு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்போ எக்ஸ்பைரி ஆகிடும்னு சொல்லி முடிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ எக்ஸ்பாக்ஸில் கேம்ஸ்லாம் விளையாடி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys.